WordPress tutorial day 9ல இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாமே எப்படி மெனுல ஆட் பண்றது அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். நோட் பண்ணிக்கோங்க. WP adminல அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணுங்க. உடனே மெனுஸ் கிளிக் பண்ணுங்க. மெனுஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஷோ ஆகும். அங்க மெனு நேம்ங்கிற இடத்துல உங்களோட மெனு நேமை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பேஜஸ் எல்லாம் மெனுல ஆட் பண்ணணுமோ அங்க பேஜஸ்ங்கிறதுல பேஜஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அங்க இருக்க எந்தெந்த பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு மெனுல ஆட் பண்ணணுமோ அந்த பேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு மெனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு மெனுல ஆட் ஆகும். ஒன்ஸ் நீங்க மெனு ஆட் பண்ணி முடிச்ச பிறகு உங்க டிஸ்ப்ளே லொகேஷன்ங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிரியேட் பண்ற மெனு எந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணுங்கிற டிஸ்ப்ளே லொகேஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி சேவ் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா மெனு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நீங்க செலக்ட் பண்ண லொகேஷன்ல மெனு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதை டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட்னா என்ன, எப்படி நீங்க ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ல போறேன். இந்த மாதிரி கோடிங் பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம தமிழ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் டெவலப்பர் கௌதம். தேங்க்யூ.